ஜெய் சாயிராம். நாம் கண்ணீர் சிந்தும் பொழுது கண்ணீரை துடைக்க யாருமே வருவதே இல்லை. அதே போல நாம் கவலை கொள்ளும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்த எவருமே வருவதே இல்லை. ஆனால் தெரியாமல் நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் நம்மை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும். இதுதான் உலகம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வை மீட்டு எடுத்து உன்னிடமே கொடுக்க இதோ பல முறை உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் உன்னுடைய மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில் நீ அதை புரிந்து கொள்ளாமல் என் வார்த்தையில் மேல் காது கொடுத்து கேட்காமல் அப்படியே தவற விட்டுவிட்டாய். இதோ இந்த முறையும் நான் உனக்காகவே வந்திருக்கிறேன். உன் வாழ்வை மீட்டுத் தர வந்திருக்கிறேன். உன்னுடைய இதயத்தின் இருக்கும் வழிகளெல்லாம் நீங்க இதை மௌனமாக கேள், அமைதியாக கேள். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். ஆம் என் குழந்தையே, கதறி அழவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கைகளை கொண்டு கண்ணீரை துடைக்கவும் முடியாமல் கலங்கியபடி கடந்து செல்லும் கடினமான தருணங்களை எல்லாம் வாழ்வில் யாருமே அனுபவிக்காமல் இருந்திருக்கவே முடியாது. எல்லாருமே அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். பிரச்சனை செய்யவும் பிரச்சனை சமாளிக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது. ஒரே சில வார்த்தைகள் போதுமானதாகவே இருக்கிறது. அதே போல அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் 1000 வார்த்தைகள் இருந்தாலும் அது போதுமானதாக இருக்காமல் தான் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, ஒருவருடன் பேசும் பொழுது நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பதை விட நீ பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேச கற்றுக்கொள். நீ வேறு விதமாக பேசும் பொழுது அவர்கள் வேறு விதமாக அதை புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அது எல்லோருக்குமே கஷ்டமாக சூழ்நிலையாக மாறிவிடும் என் பிள்ளையே. எனவே நிதானமாக யோசித்து பேச பழகிக்கொள். உன்னிடம் கோபப்படுபவர்களிடம் நிதானமாக மன்னிப்பை கேட்கலாம், அதில் தவறே இல்லை. ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வதுதான் நல்லது என் பிள்ளையே. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உன்னுடைய வாழ்விலிருந்து நீங்க அவர்களின் போலியான அன்பை பெறுவதைக் காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது என் பிள்ளையே. எனவே போலியான உறவை நம்பி போலியான அன்பை நம்பி உன்னுடைய மனதை நீயே வீணடித்து கொள்ளாதே. பின் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. வார்த்தைகள் எப்பொழுது மௌனமாக மாறுகிறதோ அப்பொழுதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள். அதுதான் உன் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முகமே கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகி செல்பவர்கள்தான் இன்று முகம் கூட கொடுத்து பேச முடியாமல் விலகி செல்பவர்கள்தான் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு 3 முறை 100 முறை உன்னுடைய முகத்தை காண துடித்தவர்கள் என்பது உண்மையிலும் உண்மை. ஆனால் நொடிக்கு நொடி மனம் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் அப்படித்தான் மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடியவர்கள்தான். எனவே கவனமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. ஒன்றை மட்டும் நல்லபடியாக நினைவில் வைத்துக்கொள். இன்று நீ பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில பேர் நிச்சயமாக ஒரு நாள் நீ பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும். இதுதான் உலகம். எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது பலருடைய வாழ்வு. என் அன்பு பிள்ளையே,
ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வலிகளை விட, அந்த வலிகளை விட அவர்கள் இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் பொழுது வரும் கண்ணீர் துளிகளுக்கு, அப்படி நினைக்கும் பொழுது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வலிகள் அதிகமாகத்தான் இருக்கும். ஆம் என் குழந்தையே, சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அவ்வளவு ஆபத்தானதோ, அதே போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது என் பிள்ளையே. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான், அப்பொழுதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும் எவராலுமே. அனைவரும் இருந்தும் யாருமே இல்லாதது போல நீ உணர்கிறாய் என்றால், உன்னுடைய மனம் நிம்மதியே இல்லாமல் நிம்மதியை தேடி, உண்மையான அன்பை தேடி தவித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. எதற்குமே கவலைப்படாதே என் பிள்ளையே. உனக்குத்தான் பக்கபலமாக, துணையாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக வருந்துகிறாய்? தனிமையை நினைத்து எப்பொழுதுமே வருந்தாதே என் பிள்ளையே. தனிமைதான் இந்த உலகத்தையும் உன்னுடைய வாழ்வையும் உனக்கு புரிய வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தையே, நீ சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்றுமே மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். கஷ்டமான சூழ்நிலைதான் எப்பொழுதுமே மனதில் நிரம்பியிருக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படியே மனதில் என்றையுமே நிலைத்து இருக்காது. எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம் என் பிள்ளையே. நீ நேசிக்கும் எல்லோருமே உன்னோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலேயே போய்விடும் பல பேருக்கு. எனவே என் பிள்ளையே, எல்லோருமே ஒரு நாள் விலகி செல்வார்கள் என்பதை புரிந்து கொள். எதுவுமே நிரந்தரமல்ல. வாழ்வே நிரந்தரமில்லாமல் இருக்கும் பொழுது உனக்கு வரும் பிரிவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், போராட்டம், அமைதி என்று எல்லாமே எப்படி உன்னிடம் நிரந்தரமாக இருந்துவிடும்? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்வதை விட, உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானதல்ல என் பிள்ளையே. தனிமையாக இரு. அப்பொழுதுதான் உன்னை பற்றி உனக்கே தெரியும். உன் வாழ்வை பற்றி உனக்கே புரிய வரும். சர்வ நிச்சயமாக மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது என் பிள்ளையே. உண்மையிலுமே மகிழ்ச்சியானதுதான். ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிக மிக கொடுமையானதுதான். மிகவும் கொடுமையானதுதான் அந்த தனிமை. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நீயாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தனிமை இனிக்கத்தான் செய்யும். அடுத்தவர்கள் உனக்கு கொடுக்கும் பொழுது அந்த தனிமை அதுவே கஷ்டமாகத்தான் இருக்கும். இதுதான் தனிமையின் ரகசியம். என் அன்பு பிள்ளையே, எது நடந்தாலும் நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். காரணம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகில் நடைபெறுவதே இல்லை. நடைபெறும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ
கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக் கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே, உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும்.
அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழப் பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள். சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன்.
ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும், சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய்.